Hi everyone, welcome back to Ammu Vlog 2024. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஒர்க்ஷீட்ல எக்ஸெல்ல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்படி நம்ம டேட்டாவில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இது ஒரு டேட்டா நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஈஸியா சார்ட் அவுட் பண்ணலாம். என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டேட்டா ரெடி பண்ணி வச்சுங்க. ஒரு டேட்டா இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீரியல் நம்பர் 1 நம்பர் 2 நான் ஒரு டேட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன டேட்டா வேணுமோ அந்த டேட்டா நீங்க வச்சீங்க. ரைட்டுங்களா? இங்க ஒரு 20 நம்பர்ஸ்க்கான டேட்டாஸ் இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படிங்கறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா கட், காப்பி, ஃபார்மேட் பெயிண்டர், ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி பயன்படுத்தலாம், அப்புறம் அலைன்மெண்ட், ரேப் டெக்ஸ்ட், மர்ஜ் சென்டர், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ அதனுடைய கண்டினியூவேஷனா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது. இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி பயன்படுத்தலாம், ஒரு டேட்டா இருந்துச்சு அப்படின்னா ஈஸி எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணிக்க. ஒரு டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டா ஏதோ ஒரு டேட்டா நீங்க ஜஸ்ட் ஏதோ ஃபுல் இப்போ நான் 20 நம்பர்ஸ் வச்சிருக்கேன். நீங்க எப்படியே செலக்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க டோட்டலா இந்த இடத்துல வச்சுட்டு ஜஸ்ட் நீங்க இந்த காலம் ஃபுல்லாவே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டா ஸோ இங்க வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கண்டிஷனல் ஃபார்மேட் வந்தாவே ஹைலைட் செல் ரூல்ஸ் அப்படி இருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது கிரேட்டர் தென் அப்படின்னு இருக்கும். இந்த கிரேட்டர் தென் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது கேட்கும். என்ன கேக்குது அப்படின்னா 105 and above அப்படின்னு கேக்குது. 105க்கு மேல எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு 80 and above இருக்கணும் அப்படின்னா 80 கொடுத்தீங்கன்னா 80க்கு மேல இருக்கு, அதாவது 80 above. அப்ப 80 வராது. அப்ப 80க்கு மேல இருக்கிறது மட்டும் தான் 80 and aboveனா தான் 18 காமிக்கும். சோ இது 80 above அப்படிங்கிறதுனால 80க்கு மேல இருக்கிற நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு இங்க டிஸ்பிளே காமிக்கும். நம்ம வச்சுக்கலாம். இல்ல எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 140 above வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க 140 பிரஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு சரி 140 அப்படிங்க பிரஸ் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு. சோ 140 மட்டும் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த இடத்துல நீங்க ஒரு 160 அப்படின்னு என்டர் பண்ணீங்கன்னா அதையும் காமிக்கும். இல்லையா? இவன் நம்ம அங்க ஃபார்மேட் பண்ணிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அந்த கண்டிஷன் அப்படியே அப்ளிகேபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு 200 கொடுக்குறேன்னு வச்சுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா அது 200 ஆகும். ஏன்னா நம்ம கண்டிஷன் அப்படிதான் கொடுத்துருக்கோம். ரைட்டுங்களா? சோ இது பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன். ரைட்டு. இப்போ இது வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சு கிளிக் பண்ணிட்டோம். இங்க வந்தீங்க அப்படின்னா கிளியர் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ கிளியர் ரூல்ஸ் கிளிக் பண்ணிட்டோம். கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் என்டையர் ஷீட். இந்த ஷீட்ல இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாமா அந்த கண்டிஷன் அப்படின்னு கேக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டாலே போதும், அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே போயிடும். ரைட்டுங்களா? ரைட். இப்போ அடுத்தது பாருங்க. ரைட். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் பாருங்களேன். லெஸ் தென் அப்படின்னு கேக்குது. இப்போ லெஸ் தென் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணா போதும். லெஸ் தென் இப்போ என்ன காமிக்குது, அதாவது மொத்த டேட்டாவில் 200ல எனக்கு லெஸ் தென் பாதிக்கு கீழே இருக்கிறது எல்லாம் காமிக்குது, 100க்கு கீழே இருக்கிறது எல்லாமே காமிக்குது. இல்ல எனக்கு பார்த்தா நான் கண்டிஷன் கொடுக்க போறது ஒரு 140 கீழே இருக்கிறதெல்லாம் காமிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது காமிக்கும். இது நீங்க ஓகே கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஒரு 30 அடித்தா கூட அதுவும் டிஸ்பிளேல காமிக்கும். ஏன்னா நமக்கு லெஸ் தென் 140 இருந்து கொடுத்துருக்கிறதுனால நமக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம அந்த லோயர் வேல்யூவோ நம்ம தெரியாம நம்ம பண்ணா கூட அது ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கும். இல்ல இது லோயர் வேல்யூ அப்படின்னு நமக்கு காமிக்கும். ரைட்டுங்களா? சோ இது ஒன் ஆஃப் த ஒரு எக்ஸாம்பிள். ரைட்டுங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணோம், ஜஸ்ட் நீங்க போறீங்க கிளியர் ஹில்ஸ் கொடுத்துறீங்க. ரைட்டுங்களா? சரி, அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா லெசன் முடிஞ்சுங்க. பெட்வீன் அப்படின்னு இருக்கு. இந்த பெட்வீன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு டேட்டா ஒரு ரேஞ்ச் வேணும். இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல காமிக்குது. இது ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கும். ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிறத எடுத்து காமிக்கும். இப்போ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 70ல இருந்து 170 வரைக்கும் வேணும் அப்படின்னா அதை மட்டும் டிஸ்பிளேல காமிக்கும். 70ல இருந்து எனக்கு 170க்குள்ள வேணும். ரைட். இப்ப கொடுத்தாச்சு. இப்ப எனக்கு 70 to 170 எனக்கு எந்த வேல்யூ நான் ஏதாவது மாத்திரம்னு வச்சுங்களேன். இப்ப நான் 17 கொடுக்குறேன் அப்படின்னா
அது ஆட்டோமேட்டிக்கா இங்கேயும் டிஸ்பிளே காமிக்கும். ஏன்னா நம்ம கண்டிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த இடத்துல 70 அந்த பெட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா 70 to 170 சொன்னதுனால எங்கெல்லாம் 70ல இருந்து அந்த ரேஞ்சுக்குள்ள வேல்யூஸ் அப்பியர் ஆகுதோ ஸோ அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ். ரைட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணிக்கலாம். ரைட். இந்த இடத்துல அதுக்கப்புறம் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்கும். இந்த ஈக்குவல் டு அப்படிங்கிறது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஒரு வேல்யூ இருக்கு. ரைட்டுங்களா? இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 110க்கு என்னென்ன ஈக்குவலா இருக்குது, என்னென்ன இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து பாத்தீங்கன்னா 110 கொடுக்குறேன், கொடுத்தாச்சு. ரைட்டுங்களா? 100 கொடுக்கணும். ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல 100ன்னு அடிச்சேன்னா அது உங்களுக்கு காமிக்கும், ஈக்குவல் வேல்யூ காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் 100 அடிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஈக்குவல் வேல்யூவா அப்படி காமிக்கும். ஸோ நமக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன்ஸ் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிமேட் பண்ணும், இல்லை இது ஈக்குவல் வேல்யூவா இருக்குது அப்படிங்கிறது ஒரு இன்டிமேஷன் பண்ணும். ஸோ ஒரு டேட்டால நீங்க வந்து என்டர் பண்ணும்போது இந்த மாதிரி கண்டிஷன் போட்டு பண்ணீங்கன்னா அதுவே நமக்கு என்ன பண்ணும், ஒரு இன்டிமேட் கொடுக்கும். இல்ல ஆல்ரெடி வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு காமிக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கிளியர் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் கண்டெய்ன்ஸ். இப்போ டெக்ஸ்ட் கண்டெய்ன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கலாம். இது நீங்க என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணீங்க, ஒரு டெக்ஸ்ட் இருக்க செலக்ட் பண்ணீங்க, செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் கண்டெய்ன்ஸ் போறீங்க. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்டே அப்படிங்கிறதுக்கு மட்டும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் MON கொடுத்தாலே எங்கெல்லாம் MON இருக்குதோ அது எல்லாமே நமக்கு டிஸ்பிளேல காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு டியூஸ்டே வைக்கணும், TU ஏதோ ஒன்று அடிச்சா போதும், அந்த TU எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணும், அது சார்ட் அவுட் பண்ணி காமிக்கும். TUன்னா சாட்டர்டேலையும் TU இருக்கு, ஸோ டியூஸ்டேலையும் TU இருக்கு. எங்கெல்லாம் நமக்கு இருக்குதோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ஐடென்டி பண்ணி காமிக்கும். ஸோ ரைட். ஸோ இப்போ EN போட்டீங்கன்னா டியூஸ்டே மட்டும் காமிக்கும். எனக்கு வந்து 3 கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய எல்லாமே டெக் இது வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ண அதை நீங்க போட்டாலே எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறத நமக்கு காமிக்கும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷன் கண்டிஷன். ரைட்டுங்களா? அடுத்தது நீங்க என்ன பண்ணுங்க, இதை கிளியர் பண்ணிடுங்க. அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், டேட்டா கோரிங். டேட்டா கோரிங்ங்கிறது ஜஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்க ஒன்னு டேட்டா ஃபுல்லாவே நீங்க செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஜஸ்ட் இங்க வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணாலே போதும். ஸோ இங்க போயிட்டோம், டேட்டா கோரிங் இருக்குங்க. இந்த டேட்டா கோரிங் கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு காமிக்கும். ஃபர்ஸ்ட் எஸ்டர்டேன்னு காமிக்குது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து 17/8/2024. நம்ம எஸ்டர்டேன்னு காமிக்குது. இந்த இடத்துல போய் எனக்கு டுடே வேணும் அப்படின்னா டுடே. இந்த டேட்டாவில் நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம். டுடே அப்படி இருந்துச்சுன்னா காமிக்கும், இல்லைன்னா காமிக்காது. ஸோ இப்போ டுமாரோ அப்படின்னா நாளைக்கு டேட்டுக்கு காமிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இல்ல எனக்கு வந்து லாஸ்ட் வீக் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணல லாஸ்ட் டேட்டுக்கு காமிக்கும். இப்போ 4ல இருந்து 10 வரைக்கும் லாஸ்ட் வீக் அப்படின்னு காமிக்கும். இல்ல எனக்கு வந்து திஸ் வீக் இந்த வீக்ல இருக்க காமிங்க அப்படின்னா இதுக்கு காமிக்கும். ஸோ இல்லை எனக்கு நெக்ஸ்ட் வீக் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்ல வரக்கூடிய காமிக்கும். இப்போ 18th இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இல்லையா நெக்ஸ்ட் வீக். ஸோ அது காமிக்கும். நமக்கு வந்து இந்த டேட்டா அக்வரிங் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டேட்டா டேட் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் இந்த கண்டிஷன்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு லார்ஜ் டேட்டா இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ நிறைய டேட்டாஸ் இருக்கும். எனக்கு வந்து லாஸ்ட் டேட்டா இருக்கக்கூடிய அந்த டேட்டா மட்டும் நான் எடுத்துக்கணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீக் அல்லது லாஸ்ட் வீக் 7 days என்னங்கிறது நம்ம இங்க இருக்குதோ அது நெக்ஸ்ட் மந்த் கூட கொடுக்கலாம். இப்போ லாஸ்ட் மந்த் எல்லாம் இங்க இருக்காது இல்லைங்களா, ஏன்னா இந்த மந்த் தான் எங்களுக்கு இருக்குது. அப்புறம் இந்த மந்த் ஃபுல்லாவே காமிக்கும். இந்த மந்த்ங்கிறது உங்களுக்கு அப்படியே ஆகஸ்ட்ல ஃபுல்லாவே அப்படி காமிக்கக்கூடியதான். ரைட்ங்களா? இப்போ இதுல கலர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லைட் ரெட் பில்லுக்கு நம்ம என்ன கலர்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நான் லாஸ்ட் டைம் சொல்லல உங்களுக்கு, பட் உங்களுக்கு கிரீன் வேணா கிரீன் அப்ளை பண்ணிக்கலாம். அது டிஃபால்ட்டா இருக்கக்கூடியதா. இல்ல டெக்ஸ்ட் எனக்கு ரெட்ல வேணும்னு பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ரெட் பார்டர் வேணும் பார்டர் பண்ணிக்கலாம். இல்ல எல்லோவா வேணும் அப்படின்னா எல்லோ பண்ணிக்கலாம். இது எல்லாத்துலயுமே ஃபங்க்ஷன் பண்ணி இந்த சைட்ல இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்து நமக்கு வந்து என்ன கலர் வந்து நமக்கு வந்து லைக் பண்றோம் அப்படிங்கறது நம்ம வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே வரும் உங்களுக்கு. இது கிளிக் பண்ணாலே எல்லாமே இதுல வரக்கூடியதான். ஜஸ்ட் நீங்க கிளியர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்து அடுத்த கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூ. இப்போ டூப்ளிகேட் வேல்யூ அப்படிங்கிறது நான் சும்மா டேட்டா போட்டிருக்கேன். இப்போ இதை கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு ஒரு டேட்டா கிளிக் பண்ணிட்டு இங்க போறீங்க. உங்க டேட்டாவில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட் அப்படிங்கிறது 2 வேல்யூ சேமாவே இருக்கும். அது இந்த டெக்ஸ்டா இருந்தாலும் சரி அல்லது நம்பர்ஸா இருந்தாலும் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்கக்கூடியதான் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க பாருங்க, இங்க 10 வந்து சேமா இருக்கு, மற்ற எதுவுமே பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அது பேர் இல்லாம இருக்குன்னு அர்த்தம். இது சேம் டூப்ளிகேட் இருக்குன்னு ஈஸி கண்டுபிடிச்சோம். ஒரு டேட்டாவில் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கும் போது ரிப்பீட்டடா நம்ம ஏதாவது நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து அடிச்சிருக்கோமா, ரிப்பீட்டடா இந்த டேட்டா நம்ம வந்து சப்போஸ் டைப் பண்ணியிருந்தாலும் கூட அது ஈஸி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒரு டூப்ளிகேட் வேல்யூ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டுங்களா? ஸோ இது ஓகே. இதுங்க பாருங்க, அதே மாதிரி இதுல ஒன்று கண்டுபிடிக்கலாம். இதையும் செலக்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட்லையும் கண்டுபிடிக்கலாம்.
இங்க போயிட்டு நீங்க டூப்ளிகேட் வேல்யூ போட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இங்க பாருங்க 100 வந்து டூப்ளிகேட். அதே மாதிரி டியூஸ்டே டூப்ளிகேட். இங்க வந்து பாத்தீங்கன்னா வென்ஸ்டே டூப்ளிகேட். சோ இந்த மாதிரி இப்ப சாட்டர்டே பாத்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே தான் இருக்கு. சோ அதுல வந்து டூப்ளிகேட் வேல்யூ இல்ல. இப்ப சண்டே வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் இல்ல. ரைட்டுங்களா? சோ இதெல்லாம் இருக்கக்கூடியதான். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அனதர் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே செகண்ட் வந்து டாப் பாட்டம் ரூல்ஸ் இருக்கு. இந்த டாப் 10 ஐட்டம்ஸ் வந்து என்ன பண்ணணும் நம்ம காமிக்க போகுது. இப்ப டாப் 10 ஐட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ஐட்டம் ஆக்சுவலி டோட்டல் வேல்யூல எது ஹையஸ்ட் வேல்யூ அதை மட்டும் வந்து உங்களுக்கு காமிக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 20 வேல்யூ நம்ம வச்சிருக்கோம். இந்த 20 வேல்யூல 10 வேல்யூ மட்டும் நம்ம காமிக்க கூடியதான். அது பாருங்க உங்களுக்கு தெரியும். ஃபார்மேட் செல் தட் ரேங்க் இன் த டாப். ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கலேன். அதுல 10 மட்டும் நீங்க காமிங்கன்னா அது எங்க வேணா இருக்கலாம். ஒரு டேட்டா ரேண்டமைஸா கூட இருக்கலாம். சோ அது என்ன பண்ணணும் அதை மட்டும் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க தெரியும். இப்போ இங்க 180 நான் போட்டிருக்கேன். ரைட்டுங்களா? இதுல நான் ஒரு 210 போடுறேன். இப்ப 210 போட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் 210 எடுத்து இந்த 110 எடுத்துக்காது. ஏற்கனவே 110 இருந்துச்சு. பட் நான் எங்க ஏதோ ஒரு இடத்துல வேல்யூ மாத்திரம் அப்படின்னா இது டாப் 10 இருக்கு அப்படிங்கிறது ஈஸி நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும். இப்ப நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 அப்படின்னு போடுறோம் வச்சுக்கலாம். இப்போ 500 போடும்போது ஆட்டோமேட்டிக்கா 120 கேன்சல் ஆயிடும். ஏன்னா நம்ம டாப் 10 மட்டும் தான் கேட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால இது ஈஸியா என்ன பண்ணணும்னா அந்த கண்டிஷன் ஃபார்மேட் நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல நம்ம டாப் 10 தேவை அப்படிங்கறது ஈஸியா ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஃபில்டர் போட்டு சார்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட்? அந்த ஃபில்டர் ஆப்ஷன்ங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு 1 by 1 நான் சொல்றேன். ரைட்டுங்களா? ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அதான் இது கண்டிஷன் நம்ம என்ன பண்ணலாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ கிளியர் பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 10%. இதுல வந்து டாப் 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணா தெரியும் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 20ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 டேட்டால 10%. இப்போ 10%ங்கிறது எவ்வளவு உங்களுக்கு அப்ப 2 தான் இல்லையா? அது 2 நம்பர் மட்டும் காமிக்கும். 10% மட்டும் காமிக்கும். இல்ல எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 20% வேணும் அப்படின்னா 4 நம்பர் காமிக்கும் உங்களுக்கு. இப்போ 20% நீங்க போட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னது 4 நம்பர்ஸ் காமிக்கும். ஏன்னா 20 டேட்டாவில 20% அப்படிங்கிறது 4 இல்லைங்களா? சோ இப்போ 4 நம்பர்ஸ் மட்டும் காமிக்கும். இல்ல எனக்கு வந்து 30% காமிங்க. இந்த ஓவரால் டேட்டாவில் 30% மட்டும் நீங்க காமிங்க அப்படின்னா அப்ப 6 காமிக்கும். ரைட்டுங்களா? 6 நம்பர்ஸ் காமிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ இது வந்து கலரிங் தான். இது ஜஸ்ட் நீங்க கலரிங் தான். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கலர் உங்களுக்கு தேவைப்படுது நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டேட்டாவிலையும் நீங்க இப்போ அப்பியர் ஆகும். சோ நீங்க வந்து டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா லைட் ரெட் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட்டா ரைட் லைட் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கலர் லைக் பண்றீங்களோ நீங்க அந்த கலர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 40% ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 50% அப்படின்னா இப்போ டேட்டால இருக்கக்கூடிய 50% உங்களுக்கு வந்து காமிக்கும். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து நம்ம சூஸ் தான். இது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா 10% எடுத்துக்கும். நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வேணும் அப்படிங்கிறது நீங்க கண்டிஷனல் ஃபார்மேட்ல நீங்க கொடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? ரைட். இப்போ நீங்க என்ன பண்ணணும் இதை கிளியர் ரூல் பண்ணிடுங்க. கிளியர் ரூல் பண்ணிட்டு இங்க வச்சு பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்தது பாருங்களேன். அது வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் 10. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் 10 ஐட்டம்ஸ். இப்போ டோட்டலா இருக்கக்கூடியது லோயஸ்ட் வேல்யூ 10 மட்டும் எடுக்கும். நம்ம 20 வச்சிருக்கோமா இல்லையா? அதுல லோயஸ்ட் 10 மட்டும் எடுத்துக்கும். அது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இங்க 10 மட்டும் இருக்கு. இப்போ நான் இங்க ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 30 சேஞ்ச் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னு பாருங்க. 30 வேண்டாம். இப்போ 30 எடுத்துக்குது இல்லைங்களா? இப்போ இது வந்து லோயஸ்ட் வேல்யூ தான். இப்போ இங்க என்ன வச்சுங்களேன் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 100 எடுத்துக்கல. ஏன்னா இங்க லோயஸ்ட் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதுனால. ரைட்டுங்களா? சோ இது ஒன் ஆஃப் த ஆப்ஷன். என்ன உங்களுக்கு லோயர் வேல்யூ இருக்குதோ அதை மட்டும் எடுத்துக்கோ உங்களுக்கு. ரைட்டுங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் இது நம்ம கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இங்க பார்த்தா தெரியும். அதே மாதிரி பாட்டம் 10% எவ்வளவு இருக்கு. ரைட்டுங்களா? சோ இதை கிளிக் பண்ணா போதும். நம்ம செலக்ட் பண்ணல இங்க செலக்ட் பண்ண மாட்டாச்சு இல்லையா? இது வந்து 150ங்களா? 150 ரைட். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டோம். சோ இங்க போலாம். இங்க போயிட்டோம். அதேதான் பாட்டம் 10%. இப்போ பாட்டம் 10% என்ன அர்த்தம்? 20 டேட்டாவில் 10%ங்கிறது 2 நம்பர்ஸ் இல்லையா? சோ அப்ப என்ன ஆகும் ஓவரால் டேட்டாவில் 10% வந்து லோயஸ்ட் வேல்யூ காமிக்குது. இங்க பார்த்தா தெரியும் ஃபார்மேட் செல் that rank in the bottom. பாட்டம்ங்கிறது லோயஸ்ட் வேல்யூ காமிக்கக்கூடியது. எனக்கு வந்து 20% வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இங்க நீங்க 20 போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன 4 நம்பர்ஸ். அப்ப 2 into 2 4. அப்ப 4 நம்பர் காமிக்கும். எனக்கு 30 னா 3 into 2 இல்லையா 6. அப்ப நீங்க என்ன பண்ணணும் 3% போட்டீங்கன்னா 6 வேல்யூ காமிக்கும். நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து லோயஸ்ட் வேல்யூல வேணும் அப்படின்னா ஓவரால் டேட்டாவில் 30% எவ்வளவுங்கிறது நமக்கு டிஸ்பிளேல காமிக்கும். ரைட்டுங்களா? சோ இது ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ். ரைட். இப்போ நீங்க கிளியரில் கொடுத்துங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டம் 10% இதுதான் சேம் தான் உங்களுக்கு 10%. அதுக்கப்புறம் அபோவ் ஆவரேஜ். இப்போ வந்து அபோவ் ஆவரேஜ் அப்படின்னா நமக்கு வந்து கிளிக் பண்ண தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட் நான் கிளிக் பண்றேன்.
வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 105 நமக்கு இருக்கும் ரைட்டா. அபவ் ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒரு டோட்டல் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் 10 நம்பர்ஸ்ல ஆவரேஜ் எடுத்துக்கும். அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல காமிக்குது 100. அப்ப 100க்கு மேல இருக்கக்கூடியது அது ஆவரேஜா எடுத்து இங்க காமிக்குது. 105க்கு மேல இருக்கிறது அபவ் ஆவரேஜ் அப்படிங்கிறது. ஆவரேஜுக்கு மேல இருக்கக்கூடியது இப்போ 105னா 105க்கு மேல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து இங்க காமிக்குது ரைட்டுங்களா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது கிளியர் ரூல் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு below average அப்படிங்கிறது 105க்கும் கீழே. இங்க ஏற்கனவே வந்து ஒரு ஆவரேஜ் இங்க காமிக்குது, நல்லா தெரியும் 105 காமிக்குது. இப்போ below average அப்படின்னா 105 கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ரைட்டுங்களா. இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நமக்கு எங்க தேவைப்படுதோ அங்க அப்ளிகேட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ரைட், இப்போ அடுத்தது நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா below average முடிஞ்சிச்சு இல்லையா. இப்போ டேட்டா பார், இப்போ டேட்டா பார் அப்போ பார்க்கலாம். இப்போ டேட்டா பார் அப்படிங்கிறது நம்ம இது கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ரைட். இப்போ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பார். இப்போ டேட்டா பார் அப்படிங்கிறது ஒரு டேட்டால இருக்கக்கூடிய நம்பர்ஸ்னுடைய டேட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார் ஷேப்ல காமிக்கும் உங்களுக்கு ரைட்டா. இப்போ பார்த்து தெரியும், இது ஜஸ்ட் கிளிக் பண்றேன். இப்போ 10ன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், இங்க பார்த்தா உங்களுக்கு பார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இப்போ 20 அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒரு நீங்க வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த நேரத்துல இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வந்து ஈஸியா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம், அந்த டேட்டா பார் வச்சு பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வேற வேணும் அப்படின்னா கூட நீங்க மாத்திக்கலாம். இட்ஸ் லைக் இந்த கலர் வேணும் அப்படின்னு, எனக்கு எந்த கலர்ல வேணும் இப்படி வேணும் அப்படின்னா கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரைட், இப்போ இங்க பாருங்க அடுத்தது இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கலர் ஸ்கேல். இப்ப கலர் ஸ்கேல ஒரு சும்மா ஒரு ரெப்ரசன்டேஷனா ஒரு கிராஃபிக் ரெப்ரசன்டேஷனா காமிக்கிறதுக்காக ஒரு கலர் ஸ்கேல் இருக்கு உங்களுக்கு நம்ம காமிக்கிறோம் பாருங்களேன். இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ இதுல இந்த டேட்டாவில பாத்தீங்கன்னா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ லோயஸ்டா இருக்கிறது ரெட்ல இருக்கு இல்லைங்களா. இப்போ இங்க நார்மலா இருக்கக்கூடிய மாடரேட்டா இருக்கு, இந்த பக்கம் கிரீனா இருக்கு. இது வேணும்னா நம்ம இப்படி மூலம் மாத்திக்கலாம் கலர் ஸ்கேல்ல ரைட்டுங்களா. ஸோ இப்படி மாத்திக்கலாம். ஒரு வெதர் நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது கூட இந்த இடத்துல இப்படி இருக்கு இந்த இடத்துல அப்படி இருக்கும் காமிக்கிறது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ரைட்டுங்களா. இந்த கலர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல நீங்க வேற மாதிரி சேஞ்ச் பண்ணா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு பண்ணணும். ஸோ நீங்க போயிட்டு கலர் ஸ்கேல்ல இல்ல எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், இல்ல இந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிஹெச் பேப்பர்ல கூட நீங்க காமிக்கலாம். ஸோ இது அப்படிங்கிற மாதிரி கெமிக்கல் ஓரியன்டா நீங்க பார்க்கணும்னா கூட ஒரு கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணா கூட நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா நீங்க அது பார்க்கலாம் ரைட்டுங்களா. ரைட், அடுத்தது பாருங்களேன். ஸோ அடுத்தது ஐகான் செட்ஸ் இருக்கு இல்லையா. ஐகான் செட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஏரோ மார்க். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ லோயஸ்ட் வேல்யூ ரொம்ப லோயஸ்டா இருக்கு. 1 to 7 வந்து ரொம்ப லோயஸ்ட் வேல்யூவா இருக்கு. இப்போ 8ல இருந்து 13 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கு ரைட். இப்போ இந்த இடத்துல பாருங்க 8 to 13 வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 14ல இருந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் இருக்கு. ஒரு சும்மா ஒரு இதெல்லாம் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ ஒரு டேட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணும்போது ஸோ இந்த வேல்யூ ரொம்ப டிக்ரீசிங்ல போகுது, இந்த வேல்யூ ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கு, டிக்ரீசிங்கும் இல்லை இன்க்ரீசிங்கும் இல்லை. ஸோ இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா இன்க்ரீசிங் இருக்கு அப்படிங்கறத ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நம்ம சொல்லக்கூடியதான். ஸோ இதெல்லாம் நிறைய உங்களுக்கு இருக்கு. ஸோ ஐகான் டிசெட்ஸ்ல போனீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிக் மார்க்ல போட்டுக்கலாம். இல்ல இது 177 வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு இன்டர் மார்க் அது தேவையில்லாத ஒண்ணுன்ற மாதிரி சொல்லலாம், இல்ல மாடரேட் சொல்லலாம். இது வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ இந்த மாதிரி ஐக்கன்ஸ் நிறையவே இருக்கு. இது வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் நீ இந்த மாதிரி சொல்லலாம், அதுமாதிரி டிக் மார்க் போட்டுக்கலாம், இந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல்ல சொல்லலாம். இப்போ மொபைல்ல நீங்க வந்து நெட்வொர்க் வந்து அது இப்படி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 7ல இருக்கக்கூடியதெல்லாம் வந்து எப்படி இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு மினிமம் இருக்கக்கூடியது இருக்கு. அப்படியே அந்த என்ன உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே அங்க அந்த ஐகான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கும். இல்லைன்னா இந்த மாதிரினா கூட ஓகே தான். இங்க 1ல இருந்து பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு மாடரேட்டா இருக்கு. ஸோ இந்த கீழே இருக்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க கொடுக்குறேன். இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணி பாக்குறேன்ல. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் 20 மாத்துறேன், அது என்ன மாறுதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் 20 மாத்திட்டு என்டர் பண்றேன், என்ன மாறுது இங்க 20ங்கிறதுனால அது வந்து இன்க்ரீஸ்ல காமிக்குது. இப்போ நீங்க ஒரு கண்டிஷன் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அது என்ன மாறுதுன்னா அந்த கண்டிஷன் தகுந்த மாதிரி அது மாத்திக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு 9 கொடுக்குறேன், அது 9ங்கிறது இங்க என்னவா இருக்கு
மாடரேட்ல இருக்கு இல்லையா? ஸோ ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டா போதும், அங்க 9 என்னவா இருக்கோ அது உங்க டிஸ்பிளே ஆகும். இது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பண்றதுக்கு தான், ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இது பண்ணக்கூடியதா இருக்கும், உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஒரு கண்டிஷன் நீங்க போட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாம ஏதாவது நம்ம டேட்டா வந்து இதை சேஞ்ச் பண்ணும்போது அதுவே ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கும். இதுதான் அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐகான் செட் நம்ம பண்ணி சொல்லியாச்சு, கலர் ஸ்கேல் சொல்லியாச்சு, டேட்டா பார் சொல்லியாச்சு, டாப்பர் சொல்லியாச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூ ரூல் நீங்க அப்ளை பண்ணலாம். பட் இருக்கிற ரூல்லே நமக்கு வந்து போதுமானதா தான் இருக்கும். உங்களுக்கு நியூ ரூல் அப்ளை பண்ற மாதிரி நமக்கு டேட்டாஸ் அதிகபட்சமா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கிளியரன்ஸ் கொடுத்து நீங்க என்ன என்ட்ரி ஷீட் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட், ஏற்கனவே நம்ம வந்து பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். அந்த பேசிக் ஃபங்க்ஷனோட கண்டினியூஷனா தான் இந்த கண்டினியூஷன் ஃபார்மேஷன். அடுத்து நம்ம ஒன் பை ஒன்னா டேபிள் ஃபார்மேட் as டேபிள், செல் டைப், இன்செர்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இல்ல இந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டாவில் வந்து நீங்க வந்து ஒரு டேட்டா, ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா பண்ணும்போது எப்படி ஃபில்டர் பண்றது, ஈஸியா எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.